பேயை விவாகரத்து செய்து பிசாசை அகட்டி தேவதையை அமர வையுங்கள். திருச்சி மாநாட்டில் சீமான் அரசியல் அதிரடி. பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை திருமணம் செய்யாமல் பேயையும் பிசாசையும் அகட்டிவிட்டு தேவதையான எங்களை அமர வைக்க வேண்டும் என சீமான் தெரிவித்தார். திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி மாநில மாநாட்டில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி உரையாற்றினார். அவர் பேசியதாவது: தமிழகத்தின் அரசியல் முற்றிலும் மாறுபட்டது. இங்கு அரசியல் என்பது தேர்தல் அரசியலாகவும் விளம்பர அரசியலாகவும் இருக்கிறது. மக்களுக்கான சேவை அரசியலாக இல்லை. எங்களின் இலக்கு தரமான கல்வி, கல்விக்கு ஏற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை வைத்து மனிதன் மரியாதையுடன் வாழும் நிலை. அதற்கான மாற்றத்தை உருவாக்குவோம். எவ்வித சமரசமும் இல்லாமல், தோல்வி குறித்த கவலை இல்லாமல், சீட்டுக்கும் பணத்துக்கும் பேரம் பேசாமல் தனித்து நிற்போம். இங்கு இருப்பது கூட்டணி அரசியல் அல்ல, இலட்சிய அரசியல். நாசமாக்கப்பட்ட இந்த நாட்டிற்கு பொருளாதார மாற்றத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். தி. மு. க. அ. தி. மு. க. இரண்டும் ஒரே கட்சி. தி. மு. க. வும் அ. தி. மு. க. வும் இரண்டும் ஒரே கட்சி எனச் சொல்ல வேண்டும். ஒரே இடத்தில் சேர்ந்து திருடுவது ஒரு பயிற்சி எடுத்த கட்டம். தனித்தனியாக திருடுவார்கள், ஒரே இடத்தில் பங்கு போட்டுக் கொள்வார்கள். எந்த இடத்திலும் அவர்களுக்கு மாறுபாடு இல்லை. பெண்களுக்கு இலவச பேருந்து, சாதி வாக்கு அரசியல், கோடி ரூபாய் கடன், இவை எல்லாம் மாறி மாறி நடக்கிறது. இவர்களின் அடிப்படை நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றார். நான் ஆள வேண்டும் என்பது என் உரிமை. அவர் மேலும் கூறியதாவது: பா. ஜ. க. காங்கிரஸ் பின்னால் திராவிடக் கட்சிகள் செல்லும். தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்றால் நாம் முன்னால் நிற்போம். நான் ஆள வேண்டும் எனக் கேட்பது என் உரிமை. பிறர் ஆண்டு நான் வாழ்வது அடிமைத்தனம். அவ்வாறு வாழ விரும்பவில்லை. தமிழ்மொழியை காப்பாற்ற பெரும் போராட்டம் நடத்துகிறவர்களை பூஜை அறையில் வைத்து கூட கும்பிடட்டும். ஆனால் எனக்கு வேண்டாம். எம்மொழியும் கற்போம். மற்றவர்கள் இலவச அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் அப்படி இல்லை. அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். தி. மு. க. வை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை திருமணம் செய்யாமல் பேயையும் பிசாசையும் அகட்டி தேவதையான எங்களை அமர வைக்க வேண்டும். ஒரே ஒருமுறை எனக்கு வாய்ப்பு தாருங்கள். மாநிலத்தை மாற்றிக் காட்டுவேன். உலகின் தலைசிறந்த மாநிலமாக மாற்ற முடியாவிட்டால் அடுத்த தேர்தலில் தோற்கடிக்குங்கள் என்றார். மேலும் தமிழர் என்ற உணர்ச்சியோடு ஓட்டு போடுங்கள். இந்த தேர்தல் மாறுதலாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். முடிவை மக்களே எடுங்கள் என்று உணர்வுபூர்வமாக பேசினார்.